கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியில் இயங்கி வருகின்ற டாடா தொழிற்சாலை சுமார் 40,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளி மாநில தொழிலாளர்கள். இந்த மண்ணின் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலைவாய்ப்பு உரிமையை தட்டி பறித்து வட இந்திய மாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்கி அவர்களுக்கான தங்கு வசதிகளை ஏற்படுத்தி தந்து இந்த டாடா நிறுவனம் வருவதற்கு வீடு, நிலங்கள், விவசாய நிலங்களை தந்திட்ட மக்களுக்கு வேலை தராமல் இருப்பது மாபெரும் ஒரு ஜனநாயக படுகொலையான ஒரு நடவடிக்கை. குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு அந்த நிலத்தை தந்திட்ட 3 பஞ்சாயத்துக்கு உள்ளடங்கிய அந்த மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை தர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை தரப்படவில்லை. இந்த மாவட்டத்துடைய மண்ணின் மக்களுக்கும் இந்த மாநிலத்துடைய மண்ணின் மக்களுக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை நாங்கள் கோரி வருகிறோம். ஆனால் டாடா நிர்வாகம் தர மறுக்கிறது. மேலும் இந்த பகுதியினுடைய மண்ணின் மக்களுக்கு உடனடியாக நிரந்தர வேலை வழங்க வேண்டும். அதில் பணிபுரிகின்ற அனைத்து தமிழர்களுக்கும் நிரந்தர வேலை வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான இஎஸ்ஐ, பிஎஃப் அனைத்து சலுகைகளும், தீபாவளி, பொங்கல், போனஸ் போன்ற அனைத்து வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்கள் நிம்மதியாக தங்கி பணி செய்வதற்கான விடுதிகள் முறையாக அமைத்து தரப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் 10% மேல் இது போன்ற கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களில் பிரிதொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை வேலைக்கு வைக்கக்கூடாது என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கையாக முன்வைத்து இதற்காக 15 ஆண்டு காலம் தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை நான் எடுத்து வருகிறேன். குறிப்பாக இந்த டாடா ஆலையை குறித்து நான் தமிழக சட்டமன்றத்தில் இதை குறித்து கேள்வி எழுப்பிய போது மாண்புமிகு அன்றைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள், டாடா ஆலையில் 90%க்கும் மேற்பட்டவர்கள் வட இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள், உள்ளூர் மக்களுக்கு வேலை இல்லை, அதனால் மின்சாரம் தருகிறோம், நிலத்தை கையகப்படுத்தி தருகிறோம், தண்ணீர் தருகிறோம், பாதுகாப்பு தருகிறோம், இவ்வளவு வசதி வாய்ப்புகளை செய்கின்ற மண்ணின் மக்களுக்கு வேலை தராமல் வெளி மாநிலத்திலிருந்து சிறப்பு ரயில்களிலே ஆயிரக்கணக்கிலே கொண்டு வந்து இறக்கி அவர்களுக்கான தங்கு விடுதிகளை அமைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க நியாயமா என்று நான் முதலமைச்சர் அவர்களையும் தொழில்துறை அமைச்சரையும் குறித்து கேள்வி எழுப்பிய போது தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் வேல்முருகனுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, உடனடியாக தமிழக அரசு டாடா நிர்வாகத்தை அழைத்து பேசி மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுப்பதை உறுதி செய்வோம் என்று அறிவித்தார். இது சட்டமன்ற வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி கொடுத்த உறுதிமொழியை தொழில்துறையோ தொழிலாளர் துறையோ இந்த மாவட்ட நிர்வாகமோ இதுவரையில் நிறைவேற்றவில்லை. சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ கொடுக்கின்ற உறுதிமொழிகளை சம்பந்தப்பட்ட தொழில்துறை செயலாளர், தொழில்துறை சிப்காட்டினுடைய மேலாண்மை இயக்குநர்கள், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்கள், இந்த மாவட்டத்துடைய உயர் அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது உண்மையிலேயே சட்டத்தை புறக்கணிப்பதாக அர்த்தம், சட்டமன்ற நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக அர்த்தம். ஆதலால் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஜனநாயக ரீதியாக இன்று சுமார் 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்களையும் தாய்மார்களையும் திரட்டி இந்த மாபெரும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு பிறகு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி டாடா நிறுவனம், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தொழில்துறை சிப்காட்டினுடைய மேலாண்மை இயக்குனர் அல்லது இந்த வளாகத்தினுடைய சிப்காட்டினுடைய திட்ட இயக்குனர் போன்றவர்கள் எங்கள் போராட்ட குழுவினரை, குறிப்பா இந்த போராட்டத்தை தலைமையேற்று ஒழுங்கு செய்திருக்கிற திரு தி.க. குமார் உள்ளிட்ட எங்கள் ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய அமைப்பாளர் திரு நெப்போலியன் போன்ற எங்கள் கட்சியினுடைய ஒசூரில் இருக்க முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு முறையான பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த போராட்ட களத்திலிருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு, தொழில்துறை அமைச்சருக்கும் நான் கோரிக்கையாக முன்வைக்கிறேன். ஒருவேளை எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாமல் இன்னமும் இது காலதாமதப்படுத்தப்படும் என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அனைத்து தொகுதி தலைவர் செயலாளர்களோடும், நகர ஒன்றிய செயலாளர்களோடும், மாநில மாவட்ட நிர்வாகிகளோடும் நாங்கள் விவாதித்து அடுத்தடுத்த போராட்ட வடிவங்களை நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாசு ஏற்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது, இங்கு விவசாய நிலங்கள் மிரட்டி வாங்கப்பட்டிருக்கிறது, சில அரசு நிலங்களையும் அவர்கள் கையகப்படுத்தியிருக்கிறார்கள், சில பொதுச்சாலைகளிலே கட்டிடம் கட்டி தடுப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி இந்த ஆலய மக்கள் அனுமதித்திற்கான நோக்கம் இந்த மக்களுக்கு வாழ்வுரிமை கிடைக்கும், நிரந்தர வேலை கிடைக்கும், நம்ம வீட்டுல ஒரு விளக்கு எரியும், நம்ம வீட்டுல படிச்சிருக்கிற இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று நம்பிதான். ஆனா நீங்க 40,000 பேருமே வெறும் கேஷுவல் லேபரா, வெறும் ஒப்பந்த அடிப்படையில மட்டும் எடுத்து அன்றண்ட கூலியை
கொடுத்து துரத்தி விடுறது இது ஏற்புடையதல்ல. இது இந்தியனுடைய தொழிலாளர் சட்டத்திற்கு விரோதமானது. 160 நாட்கள் வேலை செஞ்சாலே அவர்களை பணி நிரந்தரப்படுத்தணும் தமிழ்நாடு தொழிலாளர் சட்டம் சொல்லுது. ஆனா இங்க சட்டமும் பின்பற்றப்படவில்லை, சட்ட நடைமுறையும் பின்பற்றப்படாமல் இருப்பது பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. அதனால் அதே மாதிரி வெளிமாநிலத்தவர்களை முற்றுமுழுமாக வேலைக்கு வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல. ஒரு 10% பேரை வச்சுங்க. அதை விட்டுட்டு 90% பேர் வெளிமாநிலக்காரரோ 10% பேரும் தமிழ்நாட்டுக்காரரையும் இன்னைக்கு வேலையில அமர்த்துவது இது தமிழ்நாடா இல்ல பீகாரா இல்ல உத்தரப்பிரதேசா இல்ல இது குஜராத்தா இல்ல ஜார்க்கண்டா? எங்க பார்த்தாலும் மார்க்கெட்ல இன்னைக்கு சனிக்கிழமை சந்தை வீதிகள்ல போனா எங்க பார்த்தாலும் வட மாநிலத்துக்காரன் தான் பான் பிளாக்க போட்டு துப்புறான். நம்முடைய பெண்களை காதல் என்ற பேர்ல அந்த மாநிலத்துக்கு கடத்திட்டு போயிடுறான். கொலை, கொள்ளை, வழிபறி, திருட்டு எல்லா பிரச்சனைகளிலும் கைது செய்யப்படுகின்றவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் வட மாநிலத்தில் தான் இருப்பாங்க. நான் எல்லா வட மாநிலத்தவரையும் குற்றம் சொல்லலை. அவங்க உழைப்பை செலுத்தி வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி இங்க உழைக்கிற சாதாரண தொழிலாளர்கள் எங்களுக்கு எதிரி இல்லை. ஆனா திட்டமிட்டு இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் சிறப்பு ரயில்கள் மூலமா கொண்டு வந்து இறக்கி அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடு செய்து அவங்களுடைய உழைப்பை குறைந்த ஊதியத்தில் அவங்க உழைப்பை உரிகிற அந்த ஒப்பந்ததாரர்களுடைய ராஜ்யம் இங்க நடக்குது. அதற்கு எதிராகவும் இந்த டாடா நிறுவனத்திற்கு எதிராகத்தான் எங்களுடைய போராட்டம். அரசு வரைமுறை செய்யுங்க. பீகார் வேலையை 100% பீகாருக்கே கொடுங்க. உத்தரப்பிரதேச வேலையை 100% உத்தரப்பிரதேசக்காரனுக்கே கொடுங்க. தமிழ்நாட்டு வேலையை 100% பெரு நிறுவனங்கள்லயும் தனியார் தொழிற்சாலைகளிலையும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களையும் அரசு பணிகளையும் 100% கொடுங்கன்ற. இப்ப குஜராத்ல 90% வேலை வாய்ப்பு சட்டம் இருக்கு. கர்நாடகத்துல 85% வேலை வாய்ப்பு சட்டம் இருக்கு. தமிழ்நாட்டுல அப்படி சட்டங்களை ஏற்றுங்கன்னு 4.5 ஆண்டா கரடியா நான் தமிழக முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சு கத்துறேன். ஆனா அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை. ஆனால் வாய்மொழியாக கொடுத்த உறுதிமொழி சட்டமன்றத்தில் இருக்கிறது. அந்த உறுதிமொழியாவது நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். இந்த ஜனவரி 20ஆம் தேதி நடக்கிற இந்த கூட்டத்தொடர்ல நீங்க தமிழக அரசு பதவிகளை 100%, தனியார் பொதுத்துறை நிறுவனங்களை 90%, தமிழ்நாட்டின் பூர்வீகுடி மக்களுக்கே வேலை வாய்ப்பு என்பதை இந்த வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் இயற்றணும். அதே மாதிரி ஒன்றிய அரசு இங்க இருக்கிற ஆய்கர் பவன், சிபிஐ, என்எல்சி, வெள்ளு தொழிற்சாலை, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை, ஆர்பர், ரயில் பெட்டி உற்பத்தி நிலையங்கள் இதுல அனைத்திலும் உள்ளூர் மக்களுக்கே வேலை கொடுங்க. பீகார்ல ஒன்றிய அரசு அலுவலகம் இருக்குன்னா பீகார்ல இருக்கிறவங்களுக்கு 90% கொடுங்க. தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு 90% கொடுங்க. அப்ப எந்த பிரச்சனையும் வராது. பீகாருக்கு பீகார்ல கொடுங்க, உத்தரப்பிரதேசம் கொடுங்க, ஜார்க்கண்டுக்காரருக்கு ஜார்க்கண்ட்லயே கொடுங்க. அவன் ஏன் இங்க வரப்போறான்? ஆக அந்த மாநிலத்துடைய கையாளாகாத தனத்தை எங்களுடைய வரிப்பணத்துல எங்களை ஆண்ட அரசுகள் போட்டி போட்டுக்கொண்டு திட்டங்களை தீட்டி இன்னைக்கு தெற்காசியாவிலே 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. மருத்துவத்துறையில மகத்தான சாதனை படைக்கிறோம். அதே மாதிரி பொருளாதார குறியீடுல இன்னைக்கு 11% நம்ம எட்டியிருக்கிறோம் ஜிடிபி வளர்ச்சியில. ஆக எங்களுடைய உழைப்புல நாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அளவான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வளமான ஒரு வாழ்வு வாழ்கின்ற எங்கள் மாநிலத்துல கொண்டு வந்து 1 கோடி பேரை இறக்கி அவர்களுக்கு எங்களுடைய வரிப்பணத்துல எங்களுடைய கடைகள்ல நாங்க வாங்குற நியாய கடையில வாங்குற ரேஷன் கடையில பொருள் அவங்களுக்கு தருவதோ, அவங்களுக்கு ஆதார் அட்டை கொடுக்கறதோ, இப்ப அவங்களுக்கு 1 கோடி பேருக்கு மேல ஓட்டர் ஐடி நாங்க கொடுப்போம்னு சொல்லி ஓட்டுரிமை கொடுப்பதோ, இது மாபெரும் ஜனநாயக படுகொலை. அந்த மொழிவழி மாநிலங்கள் 1956 மொழிவழி மாநிலங்கள் அந்தந்த தேசிய இனங்களுக்கு என்று பிரிக்கப்பட்ட பிறகு பிரிதொரு மாநிலத்தில் இருந்து இது போன்ற 50 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் 1 கோடி பேரை கொண்டு வந்து பிரிதொரு மொழிவழி தேசிய இனங்களோடு வாழ வைத்து அதன் மூலமாக பாரதிய ஜனதா மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒன்றிய அரசு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு துடிக்கின்ற இந்த வேலைக்கு இது போன்ற டாடா போன்ற பெரு நிறுவனங்கள் தான் துணையா இருக்காங்க. இப்ப இங்க குடியிருக்கிற டாட்டாக்காரங்களுக்கு எல்லாருக்கும் குடும்ப அட்டை கொடுக்க போறாங்க. ஆதார் அட்டை கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க. அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? யாருக்கு ஓட்டு போடுவான்? மோடிஜிக்கு தான் ஓட்டு போடுவான். அப்ப இங்க தமிழர் உரிமை பேசுற, தமிழ் மொழி வளர்ச்சி குறித்து பேசுற, தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு என்று பேசுற, எங்களை போராடுகின்ற போராளிகளுக்கும் போராட்ட கட்சிகளுக்கும் என்ன மரியாதை இருக்கும்? இந்த நாட்டை யார் முதலமைச்சராக வரணும், இந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ வரணும், யார் எம்பியா வரணும்ன்றத எதிர்காலத்தில் அவன் தான் தீர்மானிப்பான். இது மிகப்பெரிய ஒரு பேர் அபாயம் இருக்கு. இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு மொழிவழி தேசிய இனங்களுக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து இருக்கு. இதை உணர்ந்து கொண்டு இந்தியாவின் ஒருமைப்பாடு காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மத்தியில் அந்தந்த மாநில மக்களுக்கு 90% வேலை வாய்ப்பும், அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மக்களுக்கு 100% வேலை வாய்ப்பும், அந்தந்த மாநிலத்தில் தனியார் துறைகளிலே 90% அந்த மாநில மக்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமை சட்டம் இயற்ற வேண்டும். அப்போதுதான் இந்தியா இந்தியாவாக இருக்கும். இல்லை என்றால் இந்தியாவிற்கே மிகப்பெரிய பேர் ஆபத்து இருக்கு. காரணம் உங்களுக்கு தெரியும். சவுகார்பேட்டையில கம்யூனிட்டி கேட் போட்டு ஒன்லி வடநாட்டுக்காரங்களுக்கு அனுமதிக்கிறான். சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு கலவரத்தை அடக்க போற தமிழ்நாடு காவல்துறை எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சிறைப்பிடிச்சு அடிக்கிறான். நாமக்கல்ல, ஈரோட்ல உங்களுக்கு தெரியும், அங்க
மிகப்பெரிய கலவரம் நடக்குது. தமிழர்களை ஓட ஓட விரட்டான், ஆயுதம் கொண்டு தாக்குறான். ஆக இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னு சொன்ன நான் சொன்ன இந்த சட்டங்கள் தான் இதனை தீர்மானமா இருக்கும். அதே மாதிரி பிரிவு ஒரு மாநிலத்துல ஒரு மாதத்துக்கு வேலைக்கு வராங்கன்னா ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறைன்னு ஒண்ணு இருக்கு. உள் நுழைவு அனுமதி சீட்டு முறை மேகாலயா, மிசோரம், வடகிழக்கு மாநிலங்கள் அந்த முறை தான் இருக்கு. இப்ப நம்ம போனா கூட அங்க போய் என்ட்ரி போடணும், போலீஸ் கண்காணிப்பாங்க, என்னைக்கு சொந்த ஊருக்கு திரும்பிங்கன்னு கேட்பாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, குற்ற நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. ஆனா இங்க அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் இல்லை. திறந்து வீடு போல் யாரு வேண்டுமானாலும் வரலாம், யாரு வேண்டுமானாலும் நம்முடைய வேலை வாய்ப்பை பறிக்கலாம்.